போயிட்டு வந்து ஏதோ மழுப்பலான பதில் சொல்லிட்டு போறாரு. உங்களுடைய பதில்? இல்லை, கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அவர் என்ன பேசுகிறாரு, எதுக்கு பேசுகிறாருன்றது அவருக்கும் புரிகிறது இல்லை, நாட்டுக்கும் புரிகிறது இல்லை. அதை பற்றி யாரும் கவலையும் படுறதில்லை. இப்போ நீங்கள் இவ்வளோ கவலைப்பட்டு கேட்குறதுனால தான் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் கட்சி ஆரம்பித்தார், மாற்றத்தை உருவாக்க போகிறேன், சிஸ்டத்தை மாற்ற போகிறேன், இளைஞர்களுக்கெல்லாம் வந்து ஒரு எதிர்காலத்தை உருவாக்க போகிறேன்னாரு. கடைசியில் அவருக்கு ஒரு எதிர்காலத்தை உருவாக்குறதுக்கு தான் இவ்வளவும் பண்ணியிருக்காருன்றதுக்கு இன்றைக்கி எந்த திமுகவை ஒழிப்பேன்னு சொன்னாரோ, எந்த திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது, அது தேர்தலில் வெற்றி பெறக்கூடாதுன்னு சொன்னாரோ, அந்த திமுகவுக்கு இன்றைக்கி கொத்தடிமே மாறிட்டார். நீங்கள் அவர் இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக அவர் போய் அறிவாலயத்தில் நுழைஞ்சிருந்தாருன்னா அவர் என்ன செஞ்சுருக்கணும்? தன்னுடைய கட்சிக்கு ஒரு சீட்டு கொடுக்கணும், அல்லது 4 இடம் கொடுங்கன்னு கேட்டிருக்கணும். ஆனால் அவர் எனக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுங்க, அது கூட வந்து திமுக சின்னத்தை கொடுத்தா கூட நான் நிற்க தயார்ன்ற அளவுக்கு அவர் தன்னை மலிவாக்கிட்டார். ஒரு கமலஹாசன் ஒரு சிறந்த நடிகர், இன்றைக்கி இருக்கிற தென்னிந்திய நடிகர்களில் அவர் முதலிடத்தில் இருக்கக்கூடியவர் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அல்லது தனிப்பட்ட அவருடைய நடைமுறை, அவருடைய பேச்சு, இதையெல்லாம் வந்து இந்த நாட்டுக்கு நல்லது செஞ்சுருக்கான்னா இது வரைக்கும் அந்த நாட்டுக்கு தவறான கருத்துக்களையும் இந்த நாட்டு இளைஞர்களை வந்து தவறான வழியில் நடத்துகிறது தான் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்குது. அவருடைய வாழ்க்கையை யாரும் பின்பற்ற முடியாது. அதுபோல் இன்றைக்கி அவருடைய அரசியலையும் யாரும் பின்பற்ற முடியாது. இன்றைக்கி ஒரு கட்சி ஆரம்பித்து இந்த நாட்டில் திமுகவுக்கு எதிராக மற்ற கட்சிகளுக்கு எதிராக நான் தான் மிகப்பெரிய சக்தின்னு சொன்னார். ஒரு தேர்தலை சந்தித்தார், கூட இருந்த அத்தனை பேரும் ஓடிட்டாங்க. கடைசியில் அவனெல்லாம் போண்டியாக்கி நடுத்தருவில் விட்டுட்டு இவர் வந்து ஒரு எம்பி சீட்டு கிடைச்சா போதுன்ட்டு இன்றைக்கி திமுகவுக்கு போய் சரண்டர் ஆகிட்டார். அது கூட மக்களை சந்தித்து எம்பி ஆகணுன்றதை விட எப்படியாவது எம்பி ஆகணுன்றதுக்கு தான் இன்றைக்கி ராஜ்யசபையை கேட்டிருக்காரு. அவர் உண்மையில் மக்கள் செல்வாக்கு இருந்திருந்தால் அவர் மக்களவைக்கு போட்டிட்டு இருக்கணும். ஆனால் மக்களவைக்கு போட்டிட்டால் போனே ஆக மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் எதுக்கு நம்ம செலவு பண்ணணும், இது வந்து குறுக்கொடியில் போய் மாநிலங்களுக்கு போகலான்னு அவர் நினச்சிருக்காரு. அவர் உண்மையில் அவருடைய நடிப்புக்கு, அவருடைய திறமைக்கு, சினிமா துறையில் அவர் ஆற்றிய பணிக்கு, அவர் சின்ன குழந்தை நடிகராக அறிமுகமாகி இன்றைக்கி ஒரு உச்ச நடிகராக விளங்கியவர். அவரை வந்து நாமினேஷன் நிலையிலேயே அவரை ராஜ்யசபா எம்பி ஆக்கியிருப்பாங்க. ஆனால் இதுக்கு போய் திமுக கிட்ட அடகு போயிட்டாருன்றது தான் வேதனையாக இருக்குது. தன்னுடைய திறமையால் கிடைக்க வேண்டிய பதவியை தன்னுடைய அரசியல் சூதாட்டத்தால் வாங்க வேண்டிய நிலைக்கு இன்றைக்கி கமலஹாசன் தன்னை தாழ்த்தி கொண்டு விட்டார் என்பது தான் என்னுடைய வருத்தமாக இருக்குது. ஏன்னா அவருடைய தகுதிக்கு அவர் எம்பி பதவி ஒன்றும் பெருசு இல்லை. ஏன்னா இன்றைக்கி எத்தனையோ பேர் இப்போ கூட மரியாதைக்குரிய இளையராஜா அவர்களுக்கு கூட மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தந்திருக்காங்க. ஆக மாநிலங்களவை என்பது கலைஞர்களுக்கும் திறமையாளர்களுக்கும் அறிஞர்களுக்கும் இடம் தர வேண்டிய இடம். அந்த இடத்துல வந்து அவருடைய தகுதி அடிப்படையிலேயே போயிருக்க முடியும். ஆனால் அவர் இதை வந்து இதுக்காக ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு 100 பேருடைய வாழ்க்கையை நாசனம் பண்ணி எஞ்சி இருந்த ஒரு சிலரையும் இன்றைக்கி நடுத்தருவில் விட்டுட்டு இவருக்கு ஒரு ராஜ்யசபை எம்பி கிடைச்சா போதும், நான் திமுகவுக்கு விசுவாசமாக பிரச்சாரம் பண்ணுவேன்னு சொல்லி அவர் நாடாளுமன்றத்திலேயே ஒரு முடிவு எடுத்தார். அதனுடைய நீட்சியாக இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்காக அதுக்குரிய கூலியாக இன்றைக்கி அந்த பதவியை அவர் வாங்கிறது என்பது அவருக்கும் இழுக்கு, திரைப்படத்துறைக்கே இழுக்கு. ஒரு திறமையுள்ள கலைஞன், ஒரு திரைப்படத்துறையில் ஒரு முன்னோடியாக இருந்த ஒருத்தர் இவ்வளவு மலிவாக போய் தன்னையும் அசிங்கப்படுத்திட்டு தன்னுடைய துறையையும் அசிங்கப்படுத்திட்டார் என்று வேதனையாக இருக்குது.